அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சது விஎஸ் பாபு இல்ல, நான் தான் ஜெயிச்சேன். நீங்க சரியா கொளத்தூர் தொகுதியில் மொத்தமா உள்ள 286 இவிஎம் மிஷின்களையும் செக் பண்ணி மறுபடியும் வாக்குகளை எண்ணீங்கன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காரு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது ஏதோ திடீர்னு இவர் போடல. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே பார்த்தீங்கன்னா 3 நாள்ல தேர்தல் வழக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து பதிவு செய்யப்படுது. இந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கணும், கொளத்தூர் தொகுதியில நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு கிளைம் பண்ணி. எப்பவுமே ஒரு தொகுதியில ஒரு நபர் வெற்றி பெற்றதை அறிவிச்சாங்க அப்படின்னா அவருக்கு அடுத்தபடியா 2வது 3வது இடத்தை பிடித்த நபர்கள் அந்த வெற்றி பெற்ற நபருடைய வெற்றியை சேலஞ்ச் பண்ண முடியும். இல்ல தேர்தலில் முறைகேடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். 2024 உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி அந்த வாக்கு எண்ணிக்கையில சந்தேகம் இருந்தா அந்த மொத்த இவிஎம் மிஷின்களையும் செக் பண்ண தேவையில்ல, ஒரு 5 விழுக்காடு இவிஎம் மிஷின்களை செக் பண்ணி அதுல சரியான முறையில தான் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு, எந்த குளறுபடியும் இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கப்பட்டால் அதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைன்னா அவர்கள் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா முதல் கட்டமா ஒரு 5 விழுக்காடு ஓட்டிங் மிஷின் அப்படின்னா கிட்டத்தட்ட 286 மிஷின்கள் மொத்தமா கொளத்தூர் தொகுதியில் இருக்கு. அதுல 14 மிஷின்களை முதல்ல எடுக்கிறாங்க. இதை எப்போ செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மாதங்கள் கழித்து. வழக்கு போட்டது மே 7, ஆனால் அதை இவர்கள் மிஷினை செக் பண்ண வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதே ஜூலை மாதம் 29, கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறமா தான் கொளத்தூர் தொகுதிகளில் உள்ள இவிஎம் மிஷின்களை எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்படி அந்த 14 மிஷின்களை செக் பண்ணுறதுக்கு 7 நாள் எடுத்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 மிஷின் அப்படிங்கிற அடிப்படையில் 7 நாட்கள் செக் பண்ணுறாங்க. அதில் செக் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா சில மிஷின்களில் குளறுபடிகள் கண்டறியப்படுது. சரியாக அது வேலை செய்யலை, மிஷின் ஓடிட்டு இருக்கும் போதே பாதியில் ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறமா ஒரு சில மிஷின்களில் அங்கே கேண்டிடேட் நேம் அவர்களுக்கு ஓட்டு போடும்போது சரியாக அவர்களுக்கு போய் விழலை, இப்படி ஒரு குளறுபடி இருக்குது. அப்புறம் அட்ரஸ் அதில் எழுதாமலேயே அந்த அட்ரஸ் டேக் அப்படிங்கிறது அன்ஃபில்டு, ஃபில் பண்ணாமே இருக்குது. அதே மாதிரி அந்த இவிஎம் மிஷின்களில் சீலும் பார்த்தீங்கன்னா சரியாக வைக்கப்படலை. இப்படின்னு பல சிக்கல்களை என்ன பண்றாங்கன்னா அந்த மிஷின்களை வெரிஃபை பண்ண டீம் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. இந்த திமுகவினுடைய பிரதிநிதிகளும் அங்க இருந்தாங்க. அப்போ திமுக சார்பில் வெளியே பேட்டி கொடுத்த என்ஆர் இளங்கோ அவர்கள்லாம் இங்க பாருங்க, கண்டிப்பா குளறுபடி இருக்கு, அது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அங்கமே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ நாங்க நிச்சயமா கொளத்தூர் தொகுதியினுடைய முடிவை நாங்க எதிர்த்து என்ன பண்ண போறோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட நாங்க போவோம்னு சொல்லி இளங்கோ அவர்களே பேட்டி கொடுத்தாரு, திமுக வழக்கறிஞர். அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காரு. கொளத்தூர்ல எனக்கு என்ன பண்ணணும், மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயிச்சதே நான் தான், இங்க நீங்க மறு வாக்கு எண்ணிக்கை நடத்துனீங்க அப்படின்னா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8,000 to 9,000 வாக்குகள் தான் வித்தியாசம். அப்போ ரொம்ப ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் கிடையாது. அப்போ நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நம்புறாரு. இதுல அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா கொளத்தூர்ல மறு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது திமுகவினருடைய வாதம். இந்த தேர்தல் முடிவு செல்லாதுன்னு அறிவிச்சுக்கிட்டு மறு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போவோம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மொத்தம் 2 தரப்பு சரியா ஓட்டை எண்ணுனீங்கன்னா நானே ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் மறு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறாங்க. ஸோ இந்த வழக்கு இப்போ கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கு. அவசர வழக்கா எடுத்து நீங்க விசாரிக்கணும்னு சொன்னதுக்கு உயர்நீதிமன்றம் அப்படி அவசர வழக்கால எடுத்து விசாரிக்க முடியாது, நாங்கள் நிதானமாக விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு பின்னாடி விசாரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எது எப்படியானாலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஸ்டாலின் அவர்கள் திமுக தரப்பினர்லாம் இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு தரப்புல நம்ம உதயநிதி என்ன பண்றாரு அப்படின்னா, கொளத்தூர்ல தோத்தது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடம், அந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், சரியான வகையில செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எப்படி இங்க ஸ்டாலின் அவரு நான் தோக்கவே இல்லைங்க, ஜெயிச்சதே நான் தானு கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க நம்ம உதயநிதி பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் தாவேக்காவினர் அப்படி பண்ணி ஜெயிச்சுட்டாங்க, இப்படிலாம் நம்மளை ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க, இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியாவை வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு பேசினாலும் உண்மையிலே கொளத்தூர் தோல்வி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடம்னு பேசிக்கிட்டு இருக்காரு உதயநிதி. அதோட சேர்ந்து சேகர் பாபுவையும் விட்டு வைக்காம சேகர் பாபு அவர்கள் மேல எனக்கு வருத்தம் தான் அப்படிங்கிறதையும் ஒரு பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சேகர் பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன், வெற்றி வாய்ப்பை நாம இழந்ததுக்கு எத்தனையோ காரணங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். சினிமா மாயை, கவர்ச்சி, எவ்வளவு யார் என்ன சொன்னாலும் கொளத்தூர் தொகுதியுடைய தோல்விய நம்மளால ஏத்துக்க முடியுமா? அந்த தோல்விய தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக
நம்ம எடுத்துக்கணும், மனசுல எடுத்துக்கணும். பாத்தீங்களா, ஸ்டாலின் அவர்கள் போட்ட வழக்குக்கும் இங்க உதயநிதி பேசிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இவர் வந்து ஆமா நம்ம குளத்தூர்ல தோத்துட்டோம், இனிமே நாம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும்னு பேசிட்டு இருக்காரு. அங்க ஸ்டாலின் அவர்கள் நான் தோக்கவே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஸோ இது இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. ஆனா அடிப்படையில குளத்தூர் தொகுதியினுடைய அந்த தேர்தல் முடிவை அவர்கள் சேலஞ்ச் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த வழக்குல ஒருவேளை வந்து அந்த இவிஎம் மிஷின்கள்ல குளறுபடி இருப்பது உறுதி செய்யப்பட்டால் இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இவர் என்ன பண்ணலாம், இவர்கள் வந்து கேன்சல் பண்ணி திருப்பி மறுதேர்தல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தி ஸ்டாலின் அவர்கள் அவர் 2ஆம் இடத்துல இருக்கார், அப்ப அவரே கூட வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு திமுகவினர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ கொஞ்சம் வாக்குகள் இல்லை. இப்ப நீங்க திருப்பத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் போட்டிட்டாரு, 1 வாக்கு வித்தியாசத்தில் தோத்தார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சேலஞ்ச் பண்ணி வழக்கை நடத்தினாரு. ஆனா அவரே என்ன பண்ணிட்டாருன்னா திருப்பி இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாரு. ஸோ அந்த 1 வாக்கு இல்லை ஒரு 10 வாக்குகள் 20 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அப்படின்னா மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தும் பொழுது ஒருவேளை இவர்கள் வந்து வெற்றி பெற்றதை அறிவிக்கலாம், அந்த முடிவுகள் மாறலாம். இது கிட்டத்தட்ட 8000 வாக்குகளுக்கு மேலே, சரியா சொல்ல போனா ரொம்ப அதிகமா இல்லாமல் 9000 வாக்குகள் வரும், 8800க்கு மேல வரும். இவ்வளோ வாக்குகள் வந்து எப்படி மாற்றம் வரும்? நாளைக்கு ஒருவேளை வந்து ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது அறிவிச்சாங்க அப்படின்னா இந்த 5000லேருந்து 10,000 வரைக்கும் வாக்குகள் வித்தியாசத்துல பல தொகுதிகளில் முடிவுகள் வந்து மாறும் அப்படின்னா. ஏன்னா ஒரு தொகுதியில வெற்றி பெற்றவருக்கும் 2ஆவது இடத்துக்கு வந்தவருக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது பல தொகுதிகளில் 10,000க்கு உள்ளதான் இருக்கும். அப்போ ஸ்டாலின் அவர்களோட வெற்றியே மாறி வரும் அப்படின்னா எல்லா தொகுதிகளையும் எக்கச்சக்கமா வந்து முடிவுகள் மாறும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்போ சரியான முறையில் கவுண்டிங் நடக்கலையோ அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் வரும். இவ்வளோ பெரிய டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் வந்து வாக்கு எண்ணிக்கையில் வருமா அப்படிங்கிறது சந்தேகம், அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து இவர்கள் இந்த இவி மிஷின்ல கோளாறு இருக்கு, எங்களுக்கு மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு இவர்கள் கிளைம் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போ அடுத்து உதயநிதி பேசுனதுக்கு வருவோம். எதற்காக ஒரு சேகர் பாபு மேல வருத்தம், எதற்காக சேகர் பாபு மேல ஒரு கோவத்தில் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான் அப்படின்னு ஒட்டுமொத்த திமுகவும் நம்பிட்டு இருக்காங்க. ஆமா, சேகர் பாபுக்கு தான் நம்ம வந்து பொறுப்பு ஒப்படைச்சோம், சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு வலது கரமாகவும் இருந்த நம்ம சேகர்பாபு நம்பி தான் அந்த தொகுதியை வந்து விட்டாங்க, நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனா ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை கருதி அவரை வந்து அதிகமாக பிரச்சாரத்துக்கு கூட நீங்கள் கொண்டு வர தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன், நானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன், குளத்தூர் தொகுதி நம்ம கைக்குள்ள இருக்கு, நம்ம தொகுதி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஒரு கட்சியினுடைய தலைவர் மற்றும் ஒரு சிட்டிங் முதலமைச்சர் சிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா தோக்குறாரு அவரோட சொந்த தொகுதியில். இப்போ தொகுதி மாற்றி நிற்கிறாங்க, புதுசாக ஒரு தொகுதியை ட்ரை பண்ணுறாங்க, அங்கே தோத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காங்க அந்த தொகுதியில். அந்த தொகுதி மக்கள் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான வேட்பாளர். உங்க தொகுதி எம்எல்ஏ யாருப்பான்னா முதலமைச்சர்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு தொகுதி அவருக்கு. ஆனால் அங்கேயே வந்து தோல்வி. இப்போ பல பேர் வந்து வீடியோலாம் போட்டிருப்பாங்க, குளத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு அந்த தொகுதி, எக்கச்சக்கமான விஷயங்கள் குளத்தூர்ல கொண்டு வந்திருக்காரு, பார்க்கு, ஜிம்மு, பெரிய பெரிய மார்க்கெட்டு, மால் அப்படின்னு என்னெல்லாமோ கொண்டு வந்திருக்காரு, திருமண மண்டபங்கள்லாம் எக்கச்சக்கமாக கட்டியிருக்காரு, அப்புறம் ஏன் வந்து அங்கே மக்கள் தோல்வியை பரிசா கொடுத்தாங்க அப்படிங்கிற பேர் நம்ம வந்து அதை தெளிவாக பேசணும் அப்படின்னா இது எல்லாமே கடைசி 1 ஆண்டு இல்லை 1.5 ஆண்டுகளுக்குள்ள கொண்டு வரப்பட்ட திட்டங்களா இருக்கும். அவர்கள் ஆரம்பத்திலிருந்து தொகுதிக்கு பெரிய லெவல்ல நிறைய பணிகள் வந்து செய்யலை அப்படிங்கிறது அந்த தொகுதியினுடைய மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னொன்று, அந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு பண்ணல அப்படிங்கிறது 2வது. முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இப்போ தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியில் எந்த ஒரு எம்எல்ஏ இல்லை எந்த ஒரு அமைச்சர் வந்து ஒரு தவறு பண்ணாலும் இல்லை அவர் மீது ஒரு அதிருப்தி இருந்தாலும் அது நேரடியாக யாரை பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள். அவரோட தொகுதி மக்கள் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு மக்கள் தானே, தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள் தானே, அப்போ எல்லாருக்குமா சேர்த்து அந்த மக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. கடந்த முறை இருந்த திமுகவினர் மீதான அதிருப்தி அப்படிங்கிறது அது ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிராக வந்து மாறி இருக்கு. அந்த தொகுதி மக்களே வந்து ஸ்டாலினை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தோல்விக்கு பின்னாடி தான் திமுக வந்து பெரிய லெவலில் ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம என்னமோ நினச்சி கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா கட்சி சீரமைப்பு குழு நியமிக்கிறாங்க, கள ஆய்வுக்குழு நியமிக்கிறாங்க, இது எல்லாமே கொடுத்த முடிவின் அடிப்படையில் இன்னும் எக்கச்சக்கமான முடிவுகள். 70 வயசுக்கு மேலே இனிமேல் யாருமே மாவட்ட செயலாளராக திமுகவில் இருக்க முடியாதுன்னு சொல்லி செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அப்போ இது எல்லாமே தப்பு அப்படிங்கிறது இப்போதான் அவர்கள் உணர்றாங்க. ஒரு மாவட்டத்திலேயே நம்ம வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி ஆளுங்களை உருவாக்கி வச்சு பரம்பரையா அவங்களே அந்த தொகுதியில திமுக பொறுப்பாளர்களாக இருந்து கட்சியும் வளர்க்கல, மக்கள் மத்தியில நல்ல பெயரையும் சம்பாதிக்கல அப்படிங்கிற உண்மை அவர்களுக்கு இப்பதான் புரியுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுக ரியலைஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு தோல்வியை மக்கள் பரிசா கொடுத்துருக்காங்க, அதை ஸ்டாலின் அவர்களே தோக்கடிச்சிருக்காங்க.
முதல்ல தோல்வியை வந்து அவர்கள் ஏத்துக்கவே இல்லை. அதுதான் வந்து உண்மை. நம்ம தோக்கவே இல்லை, ஏதோ நடந்திருக்கு, மர்மமா இருக்கு, இவிஎம் மிஷின்ல வந்து அவர்கள் கோளாறு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல ஜெயிச்சது தாவேகா வேட்பாளர். இப்ப நீங்க ஒரு பாஜக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சி ஜெயிச்சுறாங்க, இல்லங்க பிஜேபி வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இவிஎம் மிஷின்ல கோளாறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவர்கள் ஈஸியா கிளைம் பண்ணியிருக்க முடியும். ஆனா அங்க ஜெயிச்சது தாவேகா. அவர்கள் இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட நேரடியா ஒரு கூட்டணிலாம் இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது இது பிஜேபி தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுகவால வைக்கவும் முடியல. அதே சமயத்துல இந்த தோல்வியை அவர்களால ஏற்றுக்கவும் முடியல. அதனாலதான் வந்து இந்த மாதிரி நாங்க தான் வெற்றி பெற்றோம், எங்களுக்கே கப்ப கொடுங்கன்னு சொல்லி அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வழக்கு சீக்கிரமா வந்து விசாரிக்கப்படும். அந்த இவிஎம் மிஷின்கள்ல குளறுபடி இருப்பது உறுதி செய்யப்பட்டால் கண்டிப்பா தேர்தல் முடிவுகள்லயுமே மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்குதான் அடுத்த ட்விஸ்ட் இருக்கு. ஸோ மறுபடியும் கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் போட்டி போட்டார் அப்படின்னா அப்போ தமிழ்நாடே உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறும். ஏன்னா இப்ப வரைக்குமே திமுக உள்ள பல நிர்வாகிகள் சொல்றது என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் இடைத்தேர்தலில் போட்டிடணும், குளத்தூரை விட்டுருங்க, நீங்க சென்னையை விட்டுருங்க, சென்னை விட்டு நீங்க வெளியே வாங்க, திருச்சி கிழக்குல நில்லுங்க, நீங்க அம்பாசமுத்திரத்துல நில்லுங்க, நீங்க எங்க நின்னாலும் நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து ஸ்டாலினை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அந்த பகுதி சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்க, இப்போ வந்து KN நேரு சார்பில் திருச்சி கிழக்கு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட சார்பில் அம்பாசமுத்திரத்துக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் ஸ்டாலினை ஜெயிக்க வச்சு சட்டமன்றம் அனுப்பணும்னு சொல்லி அவர்கள் விரும்புறாங்க. ஆனா இதை வந்து அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரும்பல. அதனாலதான் அந்த தேர்தல் முடிவை பத்தி அவர் வாயை திறக்காம நம்ம அடுத்த கட்டமா என்ன பண்ணணுங்கிறத பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் அடிப்படையில இப்ப திமுகவினுடைய செயல் தலைவர் ஆகிறதுல ரொம்ப வேகத்தை காட்டிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றம் கூட்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமே இல்லை. ஸ்டாலின் இருந்த இடத்துல நாம இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஃபோக்கஸா இருக்கு. ஸோ திமுகவிலேயே இந்த தேர்தலை பல கோணங்களை தான் அவர்கள் அணுகுறாங்க. ஸோ உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து போயிட்டு இருக்கு. இனி சீக்கிரமா விசாரணைக்கு வரும். அடுத்த கட்டமா விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.